ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு உங்களுக்கு ஜிகர்தண்டா செய்து காட்ட போகிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதால் தான் நான் உங்களுக்கு இதை செய்து காட்டுறேன். இது பதாம் கம் என்று சொல்கிறது, பதாம் பிசின் என்று சொல்லுவினோம். ஒரு 8 hours நனைய விட்டு வச்சிருக்கிறேன். இது கண்டென்ஸ் மில்க். இது நான் ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் நான் தான் செய்தது. 1 liter மில்க் எடுத்திருக்கிறேன். இதை நல்லா காய்ச்சி வையுங்கோ. இன்னொரு பேன் எடுத்து ஹீட் பண்ணி 3/4 cup சுகரை அதில் போடுங்கோ. அந்த மெல்ட் ஆகி கேரமல் ஆகும். தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டாம், ஒரு கேரமல் பதம். இந்த பதம் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதை கரைச்சி வையுங்கோ. தண்ணி விடையக்கில் நல்லா கவனம் முகத்தில் பொங்கி ஊற்றுண்டும். இப்போ இந்த கேரமலையும் காய்ச்சி வச்சுக்கிற பாலையும் கண்டென்ஸ் மில்கையும் ஒன்றை நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணின பிறகு ஆற விட்டுட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வையுங்கோ. இன்னொரு பேன் எடுக்கிறேன். பேனில் நீங்கள் சுகர் போட்டு ஒரு கேரமலைஸ் பண்ணி வையுங்கோ. இது மேலே ட்ரெஸ்ஸிங் செய்கிறதுக்கு முதல் செய்த அதே மாதிரி தான் இப்போவும் கேரமலைஸ் பண்ணி வைக்கிறது. நான் வெனிலா ஐஸ்கிரீமோட கொஞ்சம் கேரமலை மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன். அப்போ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு இந்த மிக்சரும் உள்ளுக்கு வச்சு கூலாகிட்டு, இது பதாம் கம். நான் இந்த ஃபஸ்ட்டாக போட்ட பதாம் கம் 8 hours பிறகு நல்லா வந்திருக்கு. இந்த ஃபார்மேஷன் இப்போ நான் போட்ட மாதிரி பதாம் கம், நன்னாரி சிரப், மில்க், கேரமல் ஐஸ்கிரீம், மேலே கேரமல் டொப்பிங், இந்த ஆர்டரில் போட்டுட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கலாம். நல்ல கூலாக இருக்கிறபடியாக இதுக்கு ஐஸ் க்யூப் ஒன்றுமே போட தேவையில்லை, நல்லா இருக்கும். நான் இந்த கண்டென்ஸ் மில்க் போட்டபடியாக இதுக்கு நான் சுகர் அடிஷனலாக சேர்க்கல. இந்த ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வீடியோ கீழே கொடுக்குறேன் லிங்க்கை. நீங்கள் விருப்பம்ண்டா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதை மாதிரி வீட்டை செய்து குடியுங்கோ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஸோ மச்.